சென்னை நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் ஸ்டாலினை தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அண்மையில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஹஜ் யாத்திரை செல்லும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்றார். இதற்காக முதல்வர் ஸ்டாலினை தமிழ்நாடு ஹஜ் குழுவின் தலைவர் அப்துல் சமத் மற்றும் இந்த குழுவின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவன நிர்வாகிகளும் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். 2023ஆம் ஆண்டு முதல் சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு தலைமை செயலாளர் தலைமையில் அதிகாரம் பெற்ற குழு மூலம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதற்காக அவர்கள் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் நாசர் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஹஜ்ஜி இல்லம் அரசின் சார்பில் அமைய வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருப்பது உண்மையிலேயே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தமிழக மக்களுடைய நீண்ட நாள் கனவான ஹஜ்ஜி இல்லம் அதை விமான நிலையத்துக்கு அருகாமையிலேயே அமைத்து தந்த தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு காஜிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.